தாம்பரம் கிஷ்கிந்தா சாலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். உலகத்துல முதல் இடத்துல கல்வியில எந்த நாடு இருக்குன்னு இந்த முதலமைச்சர் வேட்பாளரை யாரையாவது ஒருத்தர் சொல்லு. நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். சொல்லு தெரியாது. 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. முதல் இடத்துல பின்லாந்து இருக்கு. சின்ன நாடு. அவன் தான் கல்வியில அவனுடைய கட்டட அமைப்பு, கற்பித்தல் முறை எல்லாமே சிறப்பாக இருக்கு. முதல்ல தென்கொரியா இருந்துச்சு, இப்போ அதை முந்திக்கிட்டு போயிடுச்சு. தென்கொரியா, ஃபின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். உன் மகனுக்கிட்ட அரசை கொடுத்துட்டீங்கன்னா 5வது வருஷத்தில் இங்கே இருந்து சென்னையில் தமிழ்நாட்டின் தலைநகரில் தாம்பரத்திலிருந்து உங்கள் பிள்ளை நான் பேசுகிற மாதிரி உலகத்தரத்திற்கு ஃபின்லாந்து இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஃபின்லாந்தில் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒருத்தன் எந்திரிச்சு உலகத்தரத்திற்கு கல்வியில் தமிழ்நாடு இருக்குதுன்னு அவன் சொல்லுவான். என்னோட எஜுகேஷன் சிஸ்டம், டீச்சிங் மெத்தட், கட்டட அமைப்பு எல்லாத்தையும் மாற்றிடுறேன். போட்டு காட்டினேன்னு பாரு இருக்கு. எப்படி என் பள்ளிக்கூடம் இருக்கும், எப்படி கற்பித்தல் முறை இருக்கும், எல்லாம் மாற்றிடுவேன். உலகத்தரத்திற்கு கல்வியை உனக்கு கொடுத்துருவேன். ₹1 காசு வாங்க மாட்டேன். அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம். மருத்துவத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஐயா கலைஞருக்கு முடியல, கருணாநிதிக்குன்னா காவேரி, நோ காவேரி. அம்மா ஜெயலலிதாக்கு முடியலன்னா அப்போலோ, நோ அப்போலோ, ஒன்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எப்படி? இங்கே வா. இங்கே சட்டம் போடுவோம். உலகத்தரத்திற்கு மருத்துவ தரத்தை தூக்குறோம். தனியார் மருத்துவ காவேரி, அப்போலோ, எம்ஜி ராமச்சந்திராவில் என்ன தரம் கிடைக்குது நீ நினைக்கிறியோ அதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுப்பேன். இனிமேல் என் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அரசாங்க மருத்துவமனைக்கு போனாதான் நம்ம பொழப்போங்கிற நம்பிக்கையை கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? உலகத்தரத்திற்கு மருத்துவத்தை உயர்த்தி ₹1 கட்டணம் இல்லாமல் கொடுப்பேன். 90 வயசா பார்த்தா சாக போகுது இல்லை, தேசத்தின் மூத்த தாய், அவளுக்கு ₹1. நீ உடம்பு முடியல, நீங்க ஆறில் வச்சு கூட்டி வர வேண்டியது இல்லை. அழைச்சி சொன்னா போதும். வாங்கின்னு உயிர் காக்க உறுதி வரும், தூக்கிட்டு போகும், உயிரை காப்பாற்றி கொண்டாந்து தரும். ஏன்னா தேசத்தின் கடமையில முதன்மையானது உயிரை காக்கும் மருத்துவத்தை தன் மக்களுக்கு கொடுப்பது. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. சட்டம் 2 உனக்கு காசு கிடையாது. இப்போ உன் சம்பளத்தில் பாதிக்கு மேலே மிச்சம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன? தண்ணி, தூய குடிநீர், தண்ணி விற்பனைக்கு தடை. வந்தவொடனே பிளாஸ்டிக்கு, பாலித்தீனுக்கு பேன் பண்ணுறேன், தடை பண்ணுறேன். தண்ணி விற்பனைக்கு தடை பண்ணுறேன். ஏன்? தண்ணீர் மனித தேவை அல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. நீ அந்த கடையில் போய் அண்ணாச்சி ஒரு அக்வஃபனா கொடுங்க, ஒரு கிண்லே கொடுங்கன்னு கொக்கும் குருவியும் காக்கையும் சிட்டும் அண்ணாச்சி ஒரு கிண்லே கொடுங்கன்னு வந்து வாங்கிட்டு போமா? அந்த பாவத்தை செய்ய நான் தயாராக இல்லை. நான் இயற்கையின் மகன். இவங்க எல்லாம் இருந்தால் தான் நான் வாழ முடியும். எனக்கு தெரியும், பேரன்பு கொண்டு நான் இந்த பூமியை காதலிக்கிறேன். அதனால தண்ணீரை விற்பனை விட மாட்டேன். தண்ணீர் வியாபார பொருள் அல்ல, என் தாய்ப்பால், என் பூமி தாயின் தாய்ப்பால். அதனால என்ன பண்ணுவேன்? தாய்ப்பாலும் தண்ணீரும் விற்பனைக்கு இல்லை, நிறுத்துறேன். நானே தூய குடிநீரை உன் வீட்டு வாசலை கொண்டாந்து தந்துடுறேன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.